இந்த ஒவ்வொரு கமிட்டியிலும் ஒரு மாநில குழுவிலும் 60% முதியவர் இருக்க வேண்டும், 40% இளைஞர்கள் இருக்க வேண்டும் என்று எங்கள் விசுவாசங்கள் எங்களுக்கு ஆணையிட்டிருக்கிறார்கள். நான் மரியாதைக்குரிய முத்து சகோதரர் முத்து அவர்களை நான் இந்த நேரத்திலே பாராட்டி தீர வேண்டும். நான் இதற்கு முதல் 4 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த மாநில மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறேன். உங்களது முதல் மாநில மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கிறேன். அந்த 4 ஆண்டுகளுக்கு பின்னால் இந்த இயக்கம் எப்படி வளர்ந்திருக்கிறது என்பதை கண்கூடாக பார்த்தேன். தன்னுடைய சகோதரர் முத்து அவர்கள் இந்த புதுச்சேரி மாநிலத்தை இடதுசாரி இயக்கமாக, மக்களுடைய இயக்கமாக, பாரத் இயக்கம் மக்களுடைய இயக்கம் என்பதை அருமையாக எடுத்துச் சென்றிருக்கிறார் என்பதை நான் பெருமையோடு சகோதரர் முத்துவை இந்த நேரத்தில் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பொறுப்பு மட்டுமல்ல, தமிழகத்துடைய பொறுப்பாளராக இருக்கிறார்கள். நான் எப்போது அழைத்தாலும் உடனே ஓடி வருவார்கள். அங்கு சில பிரச்சனைகள் ஏற்பாடு ஒரு அன்பு தொண்டை வரும், உடனே முத்து நீ வர வேண்டும் என்று அடுத்த நேரத்தில் அங்கே இருப்பார். இரவு 2 மணிக்கு கிளம்பி 7 மணிக்கு வந்து நிற்பார்கள். இது போன்ற ஒரு கடின உழைப்பா இன்று பாரத் இயக்கம் புதுச்சேரியில் இவ்வளவு வீரர்களை போற்றுகிறது என்பதை நான் பார்க்கும்போது உளவாக அன்புக்குரிய சகோதரர் முத்தை இந்த நேரத்தில் நான் பாராட்டுவது என்னுடைய கடமை. அவருக்கு உறுதியாக இந்த தினம் இளைஞர்கள் வந்துவிட்டார். அருமையான இளைஞர்கள், பண்பற்ற இளைஞர்கள், படித்தவர்கள், பண்பற்றவர்கள் இந்த இயக்கத்துக்கு வந்திருக்கிறார்கள். நிச்சயமாக சொல்கிறேன், இந்த பாரத் இயக்கம் தலைவர் விசுவாசம் சொன்னபோது சிறிய மாநிலமாக இருந்தாலும், இந்த மாநிலம் புதுச்சேரி மாநிலம் ஒரு சிறிய மாநிலமாக இருந்தாலும் நிச்சயமாக பெரும் பொறுப்பு வருவதற்கு இந்த உங்களுடைய மாநிலம் வருங்காலத்தில் புதுச்சேரி மாநிலம் நிச்சயமாக நல்ல எதிர்பார்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தும் என்பதை உறுதியோடு கடமைப்பட்டிருக்கின்றேன். விசுவாசம் பேசும்போது சொன்னார்கள், இங்கே தமிழகத்தில் மாநாடு நடக்கிறது, இங்கே தமிழகத்தில் தேசிய மாநாடு சென்னையிலே நடைபெறுகிறது செப்டம்பர் மாதத்தில். அந்த நேரத்தில் எனக்கு ஒரு ஆணையிட்டிருக்கிறார் விசுவாசர்கள், இங்கே தமிழகம் புதுச்சேரி வேறுபட்ட மாநிலமாக நீங்கள் கருதக்கூடாது. புதுச்சேரி மாநிலத்தை உங்களுடைய மாநிலத்தோடு இணைத்து இந்த கட்சியுடைய பணிகளை, மாநாட்டுடைய பணிகளை செயல்படுத்த வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே மரியாதைக்குரிய சகோதரர் நாம் முத்தவர்கள் என்னோடு தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். இனி வருங்காலத்தில் இப்ப புதிதாக தேர்ந்தெடுக்கப்படுகின்ற நீங்கள் இந்த மாநில அகில இந்திய தேசிய மாநாட்டில் பங்கு பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறார் விசுவாசர்கள். அவை அந்த குழுவிலே நாங்கள் 10 குழு போட்டிருக்கிறோம். ஒவ்வொன்றும் தனித்தனியாக 10 குழு, அந்த 10 குழுவும் அந்த வேலையை கவனிக்க வேண்டும் என்று அந்த குழுவிலே நமது புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த மாநில குழு உறுப்பினர்கள் இடம்பெறுவார்கள் என்பதை நமது விசுவாசனுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வகையிலே நிச்சயமாக நிறைவேற்றி வருகின்ற 22ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரை நடக்கின்ற தேசிய மாநாட்டை வட இந்தியக்காரர்கள், வடக்கே இருக்கின்ற பாரத் இயக்கத்துக்காரர்கள் தமிழகத்தில் இவ்வளவு மாபெரும் ஒரு தேசிய மாநாட்டை சிறப்பாக நடத்தினார்கள் என்ற பெருமையை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்ற இந்த நேரத்திலே உங்களை அன்போடு கேட்டு இந்த நமது விசுவாசர்கள் உண்மையிலேயே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாநிலம் சென்று வருகிறார்கள். விசுவாசர்கள் 70 வயதை கடந்திருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு மாநிலத்துக்கு செல்கின்ற வாய்ப்பை பெற்றவர்களாக தலைவர்களை சந்தித்து அந்த மாநிலத்தை எப்படி உயர்த்துவது என்பதை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் இப்படிப்பட்ட பொதுச்செயலாளர் நமக்கு கிடைத்திருப்பது உண்மையிலேயே பெருமைக்குரியது. அந்த அடிப்படையில் தான் தமிழகம் பாண்டிச்சேரியும் பாரத் இயக்கம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதனால் தான் தேசிய மாநாட்டை தமிழகத்தில் சென்னையில் நடத்துகிறது என்று விசுவாசம் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த மாநாடு சிறப்பாக நடக்கும் என்பது ஐயமில்லை. அதிலே புதுவை மாநிலத்திலிருந்து உங்களுடைய 12 புதுவை மாநிலத்து மக்கள் கிட்டத்தட்ட விசுவாச கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். 1000 பேருக்கு மேல் அங்கே கலந்து கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரு நாள் இந்த மாநில மாநாட்டுடைய சாப்பாட்டு செலவை புதுச்சேரி ஏற்க வேண்டும் என்று விசுவாசம் சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே சகோதரர் முத்தவர்கள் அதற்கு ஏற்கனவே அவருக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறார் என்ற செய்தியும் இந்த நேரத்தில் சொல்லி இந்த 2வது மாநில மாநாடு புதுச்சேரியுடைய 2வது மாநில மாநாடு
அவர்கள் எல்லாம் மேடைக்கு வந்து வாழ்த்தை பெற வேண்டும். அது மட்டுமல்ல, வாழ்த்தை பெறுவதோடு உறுதிமொழி அளிக்க வேண்டும், தேவாட்சியின் தேர்தலில் உறுதிமொழி அளிக்க வேண்டும் என்று கேட்டு இந்த 4 ஆண்டுகளுக்கு இருக்கின்ற மாநில குழு, இந்த மாநில குழுவில் முத்தவர்களும் மரியாதைக்குரிய முகமது பிலால் அவர்களும் வடகரிய தர்மராஜ் அவர்களும் வீரி குமார் அவர்களும் மரியாதைக்குரிய காரைக்கால் சேகர் அவர்களும் தம்பி ஜீவா அவர்களும் மரியாதைக்குரிய ஜெயமுருகன் அவர்களும் கமாலுதீன் அவர்களும் சாதிக் பாட்சா அவர்களும் மரியாதைக்குரிய இளையராஜா அவர்களும் சத்தியபால் அவர்களும் மரியாதைக்குரிய ராஜா அவர்களும் அப்துல் புகாரி அவர்களும் அப்துல் பாரி அவர்களும் மரியாதைக்குரிய வீரபால் அவர்களும் பிரீத்தி ஹரிதா அவர்களும் மரியாதைக்குரிய நடராஜன் அவர்களும் மரியாதைக்குரிய கலைவாணன் அவர்களும் மரியாதைக்குரிய லட்சுமி அவர்களும் ஆனந்தம் என்ற அங்கப்பன் அவர்களும் மரியாதைக்குரிய வீரன் அவர்களும் மரியாதைக்குரிய பால் அவர்களும் மாநில குழு உறுப்பினராக ஒருமனதாக அனைவரும் ஒப்புதலோடு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இதிலே இவரெல்லாம் மாநில குழு உறுப்பினர்கள். இந்த மாநில குழு உறுப்பினர்களே முக்கிய பொறுப்புகள் வைப்பதற்காக மாநிலத்துடைய தலைவராக, இந்த புதுச்சேரி மாநிலத்துடைய தலைவராக மரியாதைக்குரிய பிலால் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். மாநிலத்துடைய பொதுச் செயலராக உங்களுடைய இனிய நண்பர் இந்த மரியாதைக்குரிய மீண்டும் முத்தவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். துணை தலைவராக வழக்கறிஞர் தர்மராஜ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். நமது இயக்கத்துடைய நிதி செயலராக